ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் தபால் தலை மற்றும் நாணயத்தை பிரதமர் மோடி வெளியிட்டார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த தபால் தலை மற்றும் நாணயத்தின் சிறப்புகள் என்ன? அதில் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன? உங்களுடைய தகவல். வணக்கம். டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் மாவட்ட நீதித்துறையின் 2 நாள் தேசிய மாநாட்டை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட், அதே போல அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணி, பார் கவுன்சில் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான மனன்குமார் மிஸ்ரா, அதே போல சட்டத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மெக்வால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த உச்சநீதிமன்றத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள 2 நாள் மாநாட்டில் உட்கட்டமைப்பு மற்றும் மனித வளங்கள் அனைவரையும் உள்ளடக்கிய நீதிமன்ற அறைகள், நீதித்துறை பாதுகாப்பு மற்றும் நீதித்துறை நல்வாழ்வுக்கு வழக்கு மேலாண்மை மற்றும் நீதித்துறை பயிற்சி போன்ற மாவட்ட நீதித்துறை தொடர்பான பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்படுகின்றது. இந்த நிகழ்வினுடைய முக்கிய அம்சமாக உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டு 75 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. அதன் நினைவாக நினைவு தபால் தலையும், அதாவது போஸ்டல் ஸ்டாம்பும், நினைவு 75 ரூபாய் நாணயமும் வெளியிடப்பட்டது. அதனை பிரதமர் மோடி வெளியிட்டு இந்த மாநாட்டை துவக்கி வைத்தார். குறிப்பாக உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை இந்தியாவில் கடந்த 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி நடைமுறைக்கு வந்தது. எப்போது இந்திய அரசியல் சாசனம் நடைமுறைக்கு வந்ததோ அப்போதுதான் உச்சநீதிமன்றமும் நடைமுறைக்கு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. முதலில் உச்சநீதிமன்றம் எங்கு செயல்பட்டது என்றால், நமது பழைய நாடாளுமன்ற கட்டிடம் இருக்கிறது அல்லவா, அங்குதான் நமது உச்சநீதிமன்றம் செயல்பட்டு வந்தது. 1950 முதல் 58 ஆண்டு, கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் வரை அந்த பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் தான் உச்சநீதிமன்றம் செயல்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகுதான் தற்போது செயல்பட்டு வரக்கூடிய கட்டிடத்திற்கு உச்சநீதிமன்றம் மாற்றப்பட்டது என்று குறிப்பிடத்தக்கது. இப்படி பல்வேறு வரலாற்று சிறப்புகளை கொண்ட உச்சநீதிமன்றம் 75 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறது. அதன் நினைவாக நினைவு தபால் தலை மற்றும் அந்த நாணயங்கள், நினைவு நாணயம் என்பது வெளியிடப்பட்டது. இதில் பேசிய பிரதமர் மோடி, இந்திய நீதித்துறையின் மீதும் உச்சநீதிமன்றத்தின் மீதும் இந்திய மக்களுக்கு ஒருபோதும் அவநம்பிக்கையோ சந்தேகமோ இருந்ததே கிடையாது என்று அவர் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய 75 ஆண்டு கால பயணம் என்பது ஏதோ ஒரு சாதாரண நிறுவனத்தினுடைய பயணம் மட்டுமல்ல, அது இந்தியா மேலும் முதிர்ச்சி அடைந்த நாடாக உருவெடுத்திருக்கிறது என்பதை குறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இது இருக்கிறது என்றும், இந்தியா ஜனநாயகத்தின் தாய் என்ற பெருமையை உச்சநீதிமன்றம் உயர்த்துகிறது என்று குறிப்பிட்டார். எமர்ஜென்சியினுடைய இருண்ட காலத்தில் கூட நமது அடிப்படை உரிமைகளை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருப்பதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். மிக குறிப்பாக அவர் சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசினார். அதாவது, நாட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான அந்த குற்றங்கள் என்பது சமூகத்தில் மிகப்பெரிய கவலைகளை ஏற்படுத்தி வருவதாக தெரிவித்த பிரதமர், பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய பல சட்டங்கள் இயற்றப்பட்டிருந்தாலும் அது மேலும் இன்னும் துடிப்பு மிக்கதாக மாற வேண்டும் எனவும், எனவே பெண்களுக்கு எதிரான குற்ற வழக்குகளில் விரைந்து முடிவெடுக்கும் போது அது நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு உணர்வை மேலும் அதிகரிக்கும் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், பெண்களுக்கு எதிரான இந்த குற்றங்கள் தொடர்பான வழக்குகளை உச்சநீதிமன்றம் விரைந்து விசாரித்து முடிவெடுக்க வேண்டும். உச்சநீதிமன்றம் மட்டுமல்ல, மாவட்ட நீதிமன்றம், அதே போல் உயர் நீதிமன்றங்கள் விரைந்து விசாரணை செய்து முடிவெடுக்க வேண்டும். அப்படி செய்தால்தான் பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்ற ஒரு செய்தியை வழங்கி இருக்கிறார். இது எதன் பின்னணியில் என்று பார்த்தோம்னால், கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது நாடு முழுக்க கொந்தளிப்பு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் இதை நினைவூட்டும் விதமாக பிரதமர் மோடி இத்தகைய ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.